பசங்களோட எண்ணங்கள் மாறி போயிடுச்சு. இது பசங்க மட்டும் சப்போர்ட் பண்ணல. நீங்க கமெண்ட் பார்த்து நெறைய பொண்ணுங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அவங்களோட உரிமை, அவங்க காட்டுறாங்க அவங்க உரிமை. கண்டிப்பா அவங்க உரிமை தான். அது எதுல காட்டுறதுன்னு இருக்குல்ல. உங்க உரிமை, நீங்க உங்க காஸ்டியூம் யாரும் எந்த தப்பும் சொல்லக்கூடாது. நீங்க ட்ரெஸ் போட போறீங்க, நீங்க வீடியோஸ் போட போறீங்க. அதை எங்க போடுறோம், எப்படி போடுறோம். சரி ஓகே. அது அவங்க அப்படி போட்டாலும் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் ரொம்ப வந்து ஆதங்கப்பட்டு கேட்டேன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உங்களோட பாடி கவுண்ட் என்ன? நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இதெல்லாம் என்ன ப்ளஷர் இருக்கு? இது என்ன அது என்ன சொல்லி எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கறாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்கறாங்க. அதுல தானே ரொம்ப ஹர்ட் ஆயிடும். என்னடா அது எவ்வளவு பேர் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் 120 கிராமத்தை தத்தெடுத்திருக்காரு. அவரை பத்தி ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ எடுக்கல. ஒரு பையன் வந்து இப்ப போயிட்டு ஆசியால நடந்த குத்துச்சண்டை வந்து தங்க வென்று வந்திருக்காரு. அந்த பையன் எதுவுமே இன்டர்வியூ எடுக்கல. நிறைய வந்து ஸ்கூல் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதை வந்து யாருமே எதுவும் கேட்கல. சிங்கிள் உமனா வந்து போராடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளவோ சாதனை பண்றாங்க. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நேரம் கிடையாது உங்களுக்கு. எந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி லைக் அவங்க வந்து செக்ஸுவலா ப்ரோமோட் பண்றாங்களோ, இந்த மாதிரி வந்து ரொம்ப கிளாமரா காட்டுறாங்களோ, அவங்க எடுத்து வந்து ப்ரோமோட் பண்றாங்க.